அண்மைச் செய்தி. கோவை அருகே தம்பதி ஆணவ படுகொலையில் மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. கோவை அருகே தம்பதி ஆணவ படுகொலை வழக்கில் குற்றவாளிக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. அண்மைச் செய்தியாக பார்க்கிறோம். குற்றவாளி வினோத்திற்கு மரண தண்டனை விதித்தது கோவை நீதிமன்றம். கோவை அருகே தம்பதி ஆணவ படுகொலை வழக்கில் குற்றவாளிக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. இந்த வழக்கு கோவை SC/SD சிறப்பு நீதிமன்றத்தில் விசாரணை நடைபெற்று வந்தது. விசாரணை முடிந்து கடந்த 23ஆம் தேதி தீர்ப்பு வழங்கப்பட்டது. அதில் தம்பியை கொலை செய்த அண்ணன் வினோத்குமார் மட்டும் குற்றவாளி என தீர்ப்பு வழங்கிய நீதிமன்றம் மற்ற மூவரையும் விடுதலை செய்தனர். விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ஐஸ்வர்யா இணைப்பில் இருக்கிறார். ஐஸ்வர்யா, கூடுதல் விவரம். அருணா, கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் 2019ஆம் ஆண்டு ஜூன் மாதம் கனகராஜ், வர்ஷினி பிரியா என இருவர் காதலித்து வந்தனர். அவர்கள் தனியாக வசித்து வந்தனர். இந்த 2019ஆம் ஆண்டு ஜூன் மாதம் பாத்தீங்கன்னா இந்த இருவரின் காதலுக்கு கனகராஜின் சகோதரர் வினோத்குமார் தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்து வந்தார். காரணம், இருவரும் வெவ்வேறு சமூகத்தை சேர்ந்தவர்கள் என்பதால் இந்த காதலுக்கு அண்ணன் வினோத்குமார் எதிர்ப்பு தெரிவித்து வந்தார். தொடர்ச்சியாக பாத்தீங்கன்னா இந்த இருவரும் தனியாக வீடு எடுத்து வசித்து வந்த இருவரையும் வீடு புகுந்து இருவரையும் வெட்டி கொலை செய்தார். இந்த சம்பவத்தில் பாத்தீங்கன்னா அந்த சம்பவ இடத்திலேயே கனகராஜ் உயிரிழக்கிறாரு. வர்ஷினி பிரியா அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தனையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழக்கிறார். இந்த சம்பவம் பாத்தீங்கன்னா கோவை பட்டியலின மற்றும் பழங்குடியினர் மீதான வன்கொடுமை தடுப்பு சட்ட நீதிமன்றத்துல இந்த வழக்கு விசாரணை நடைபெற்று வந்தது. கிட்டத்தட்ட 4 ஆண்டுகள் இந்த விசாரணை நடைபெற்று வந்த நிலையில இன்றைய தினம் தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. அதாவது கடந்த 23ஆம் தேதி இந்த வழக்கு முடிந்து தீர்ப்பு வழங்கப்பட்டது. அதில் இந்த வழக்கில் கைது செய்யப்பட்ட முதல் எதிரியான உயிரிழந்த கனகராஜின் அண்ணன் வினோத்குமார் குற்றவாளி என நீதிபதி தீர்ப்பு வழங்கியிருந்தார். நீங்கள் குறிப்பிட்டது போல மற்ற மூவரையும் விடுதலை செய்திருந்தனர். இன்று வினோத்குமாருக்கான அந்த தண்டனை விவரத்தை நீதிபதி அறிவிச்சிருக்காரு. அதுல பாத்தீங்கன்னா 3 பிரிவுகள்ல இது முக்கியமா இந்த வழக்குல அவர் குற்றவாளி என தீர்ப்பு வழங்கப்பட்டிருந்தது. ஒரு பிரிவு, அந்த கூட்டு சதிங்கிற பிரிவு குற்றம் நிரூபிக்கப்படல அப்படிங்கறது அந்த ஒரு பிரிவுல விடுதலை செய்யப்பட்டிருந்தார். முக்கியமாக பாத்தீங்கன்னா 448, அதாவது அத்துமீறி இந்த வீட்டுக்குள்ள நுழைவது, 302 கொலை குற்றம் செய்வது மற்றும் SC/ST வன்கொடுமை தடுப்பு சட்டம், இந்த 3 பிரிவுகள்ல அவர் மீதான தண்டனையை நீதிபதி உறுதி செய்கிறார். இன்றைய தினம் பாத்தீங்கன்னா முக்கியமான தீர்ப்பு நீதிபதி தெரிவிச்சிருக்காரு. அதாவது குற்றவாளி வினோத்குமாருக்கு சாகும் வரை மரண தண்டனை என்று தீர்ப்பு வழங்கியிருக்கிறார். அவர் அந்த தீர்ப்பிலே பாத்தீங்கன்னா முக்கியமா குறிப்பிட்ட விஷயம் என்றால், இந்த இருவரும் வசித்து வந்த வீட்டில் அத்துமீறி உள்ளே நுழைந்து ஜாதியின் பெயரில் இந்த படுகொலை சம்பவம் நடைபெற்றிருக்கு. அதனால இது அறிவிலும் அரிதாக கருத்தில் கொண்டு இந்த தீர்ப்பை வழங்கப்படுவதாக அவர் தெரிவித்திருக்கிறார். முன்னதாக பாத்தீங்கன்னா இன்று காலை இருதரப்பு வாதம் நடைபெற்றது. அதாவது கடந்த 23ஆம் தேதி வினோத்குமார் குற்றவாளி என தீர்ப்பு வழங்கியிருந்தார். உங்களுக்கு அதிகபட்ச தண்டனை வழங்கலாம், அதனால் உங்களுடைய வாதங்களை தெரிவிங்கள் என்று அதற்கான அவகாசம் வழங்கப்பட்டிருந்தது. அதனைத் தொடர்ந்து இன்று இருதரப்பு வாதம் நடைபெற்றது. தற்போது இந்த வழக்கில் சிறப்பு வழக்கறிஞர் பாப்பா மோகன் தற்போது செய்தியாளர் சந்தித்து வர அந்த காட்சியை பார்க்கலாம். சாதி என்ற ஒரே காரணத்திற்காக அந்த பட்டியலத்தை சார்ந்திருக்கக்கூடிய கனகராஜுடைய அண்ணன் வினோத் என்பவரும் அவரோடு சேர்ந்து கந்தவேல், ஐயப்பன், சின்ராஜ் ஆகிய 3 பேரும் சைத்திட்டம் தீட்டி ஏற்கனவே ஓராண்டு காலமாக அவர் காதலித்து வந்தவர்கள். அவர்களை எச்சரித்து மிரட்டியும் கூட அதற்கு பின்னால் இந்த வழக்கில் 25/6/2019 மாலை 4 மணிக்கு சைத்திட்டம் தீட்டிவிட்டு 5:30 மணிக்கு அங்கே மட்டசாலை என்ற பகுதியிலே தன்னுடைய மகளும் கனகராஜும் வந்திருக்கிறாள் என்று தெரிந்து அமுதா அங்கு போய் பார்த்து கொண்டிருக்கிற போது இந்த வழக்கில் தண்டிக்கப்பட்டிருக்கிற வினோத் என்று சொல்லக்கூடிய கனகராஜுடைய அண்ணன் திட்டமிட்டே ஆயுதத்தோடு ஒரு கொடிய அருவாரோடு அங்கு சென்று அத்துமீறி வீட்டுக்குள்ளே நுழைந்து தன்னுடைய தம்பியை பார்த்து, நீ எப்படி இப்படி ஒரு தாழ்த்தப்பட்ட வகுப்பை சார்ந்தவர்களை திருமணம் செய்யலாம், எனக்கு எப்படி திருமணம் ஆகும் என்று சொல்லி ஏற்கனவே நீ சொன்னேன் கேட்க சொல்லி அவர் கடூரமாக தாட்டியிருக்கிறார். அந்த தாக்குதலோடு அதை தடுக்க வந்திருக்கக்கூடிய வர்ஷினி பிரியாவையும் இளவர் என்று தெரிந்தும் அவருடைய சாதியை சொல்லி திட்டி அவரையும் வெட்டியிருக்கிறார். அந்த தினத்திலேயே கனகராஜ் அந்த இடத்திலே மேட்டுப்பாளையம் மருத்துவமனைக்கு கொண்டு செல்கிற போதே இறந்து விட்டார். வர்ஷினி பிரியாவை கொடிய காயத்தோடு அவர்
கோவை அரசு மடத்துக்கு கொண்டு வந்து அங்கே 2 நாட்களுக்கு பிறகு இறந்து போனார். இந்த வழக்கிலே வாதியா இருக்கக்கூடிய அமுதாவுடைய புகாரின் பேரில் தான் மேட்டுப்பாளையம் அங்க இருக்கக்கூடிய காவல்துறை வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் 2 பேர் கொலையாயிருக்கிற காரணத்தினால் இந்த வழக்கை மாவட்ட காவல்துறை துணை கண்காணிப்பாளர் என்ற முறையில் அவர்தான் இந்த வழக்கை புலனாய்வு விசாரணைக்கு எடுத்துக்கொண்டார். அப்படி எடுத்து விசாரிக்கிற போதே சைத்திட்டம் தீட்டிருக்கிற விவரத்தையும் கூட நேரிலே பார்த்தவர்களை பற்றி தெரிந்து கொண்டு சாட்சியாக போட்டார்கள். இந்த வழக்கை ஒரு சரித்திரபூர்வமான ஒரு வழக்காக இந்த வழக்கு இன்றைக்கு இந்த கோவை மாவட்டத்தில் சிறப்பு அமர்வு நீதிமன்றம் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் ஒவ்வொரு மாவட்டத்திலேயும் இதற்கென்று எக்ஸ்க்ளூசிவ் ஸ்பெஷல் கோர்ட் வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் தான் இந்த வழக்கு தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிற போதே நிறுவப்பட்டு அந்த வழக்கில் தற்போது இருக்கக்கூடிய மாண்புமிகு சிறப்பு நடுவர் அவர்கள் விவேகானந்தா அவர்கள் இந்த வழக்கை விசாரித்து தீர்ப்பினை ஏற்கனவே 4 பேரையும் வினோத் உட்பட சதி என்பது இதில் நிரூபிக்கப்படவில்லை என்று சொல்லி அவரை விடுதலை செய்து விட்டார்கள். ஆனால் வினோத்தை பொறுத்தவரை அவர் இதில் குற்றவாளி என்று சொல்லி 448 இந்திய தண்டனை சட்டத்தின்படி கிரிமினல் ட்ரெஸ்பாஸ் வீட்டுக்குள் தூந்து அத்துமீறி புகுவது, அதே போல 2 பேரையும் வெட்டி அருவாளால் கொண்டிருக்கிற காரணத்தினால் 302, அதே போல் வன்கொடுமை தடுப்பு சட்டத்துடைய 325 என்ற முறையில் அந்த பிரிவின் கீழ் குற்றவாளி என்று சொல்லி அவர் நிரூபித்தார். அது மட்டுமல்ல, இந்த வழக்கு மிக முக்கியமான வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் இருக்கிற காரணத்தினால் அவர் கொலை குற்றவாளி வன்கொடுமை சட்டத்தின் கீழ் தண்டிக்கப்பட்ட காரணத்தினால் உயர்ந்தபட்ச தண்டனை அதற்கு உண்டான காரணத்தினால் 23ஆம் தேதி குற்றவாளி என்று மட்டும் அந்த தண்டனை தீர்ப்பளித்துவிட்டு தண்டனையை பற்றி சொல்வதற்காகத்தான் இன்றைக்கு போட்டிருந்தார்கள். சட்டப்படி 235 உபப்பிரிவு 2 படி சிஆர்பிசி படி இப்பொழுது இருக்கிற பிஎன்எஸ்எஸ் 758 படி ஒரு உச்சபட்ச தண்டனை கொடுக்கிற போது பாதிக்கப்பட்டவரையும் கேட்க வேண்டும், குற்றவாளியும் கேட்க வேண்டும், சிறப்பு வழக்கம் கேட்க வேண்டும். அந்த அடிப்படையில் காலையிலே இந்த வழக்கில் 3 தரப்பாரையும் அவர் இன்றைக்கு கேட்டார்கள். அப்படி கேட்கிற போது பாதிக்கப்பட்டிருக்கிற வசுப்பிரியாவுடைய தாயார் தன் மகளுக்கு ஏற்பட்டிருக்கிற ஒரு இளம் பெண், அதுவும் மைண்டராக இருக்கக்கூடிய பெண்ணையும் அவருடைய காதலையும் கொட்டி அவரை கொடூரமாக வெட்டிய காரணத்தினால் அதற்கு அதிகபட்ச தண்டனை என்று கேட்டார்கள். அதே போல இந்த வழக்கிலே குற்றவாளிக்கு ஆஜராக இருக்கக்கூடிய வழக்கறிஞரையும் கேட்டார்கள். அவர்களை பொறுத்தவரை இது அரிதிலும் அரிதான வழக்காக வரவில்லை, சைத்திட்டம் விடுதலை செய்யப்பட்டு விட்டது. ஆகவே அதற்காக இதில் திடீரென்று அவர்கள் போய் தன்னுடைய தம்பியை கேட்பதற்காக தான் போய்கிறார். ஆகவே இந்த வழக்கு உச்சபட்ச தண்டனை கூடாது என்று சொல்லி வாதிட்டார். எங்களை பொறுத்தவரையிலும் இந்த வழக்கிலே துவக்கத்திலிருந்தே இது மனித உரிமை வழக்கறிஞர்களாக இருக்கக்கூடிய வழக்கறிஞர் பாலமுருகன், ஆர்தர், சம்பத், ரகுமான் போன்றிருக்கக்கூடியவர்கள் இந்த வழக்கில் ஒரு உண்மையிலேயே இது போன்றிருக்கிற வழக்குகளில் ஒரு மனித உரிமை ஆர்வலராக சாட்சிகளுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் என்பது மிக உண்மை. இந்த சட்டத்திலேயே தனியாக பிரிவு இருக்கிறது, ஆனால் உண்மையிலே அது போன்ற ஒரு பாதுகாப்பு கொடுப்பதில்லை. இந்த வழக்கில் மனித உரிமை வழக்கறிஞர்களாக இருந்த காரணத்தினால் தான் அவர்களுக்கெல்லாம் பாதுகாப்பு கொடுக்கப்பட்ட காரணத்தினால் இந்த வழக்கை விசாரித்து அதில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய பின்னால் 16 சாட்சிகளை நாங்கள் விசாரித்தோம். அப்படி விசாரித்த பின்னால் இன்றைக்கு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு தீர்ப்பினை இந்த நீதிமன்றத்தில் நம்முடைய சிறப்பு நடுவர் அவர்கள் மாண்புமிகு விவேகானந்தா அவர்கள் வழங்கியிருக்கிறார்கள். அதன்படி 448 கிரிமினல் ட்ரெஸ்பாஸ் என்ற ஹவுஸ் என்ற முறையில் அதற்கு ஓராண்டும் 1000 ரூபாய் விதித்து தண்டனை வைத்திருக்கிறார்கள். அடுத்தபடியாக 2 பேர், இளவர் வர்ஷிப்ரியா, கனகராஜ் 22 வயது, 2 பேர் கொடூரமாக சாதி அடிக்கிற என்ற ஒரே காரணத்திற்காக, காதலித்தாளர் காரணத்திற்காக கொலை செய்யப்பட்ட காரணத்தினால் 302 பிரகாரம் தூக்கு தண்டனை வைத்து தீர்ப்பளித்திருக்கிறார். இதில் சாதியின் பெயரில் தம்பதிகள் ஆணவ படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றனர். வினோத்குமாருக்கு தற்பொழுது மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. குற்றவாளி வினோத்குமாருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தொடர்ந்து பார்க்கலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு.